சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஞானமாமா, என்னடா? வாங்க. எதுக்கு? உங்க சிநேகிதன் வந்திருக்காரு. சீக்கிரம் வாங்க. உங்க உயிர் நண்பன் தேடி வந்திருக்காப்ல. வா ரமேஷ், உட்காரு. என்ன வா ரமேஷ், அவசர தேவைக்கு பணம் கேட்ட, நானும் கொண்டு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் போனையும் காணோம், பணமும் திரும்பி வரல. அதான் கேட்டு போலான்னு வந்தேன். என்ன? இரு. இல்ல, அவசர தேவைக்கு தான் வாங்கினேன். ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு. நீங்க போங்க, நான் வந்து கொடுத்துட்றேன். என்னங்க, என்ன பணம்? இல்ல ரேணுகா, நான் சொல்றேன். நேத்து காது குத்து மொய்யண்டாவில் கட்டுக்கட்டா போட்டான்ல, போடவன் ஆனந்த கண்ணீர் விட்டேயில, அடுத்தவன் காசல் ஆனந்த கண்ணீர். அதை கேட்டு வந்திருக்கேன், கொடுத்தவன். பா கொடுக்க சொல்லுவோம் புருஷனை. சரி, இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? எதுக்கு வீட்டுக்கு வர அவ்வளோக்கெல்லாம் வச்சுக்கிற? இல்லடா கதிர், வா அந்த காசை எடுத்து. இல்லங்க, அது பேங்க்ல போட்டு ஒரு கமிட்மெண்ட்டுக்குலாம் கொடுத்தோம், மிச்சம் இருக்கும். இதோ எடுத்துட்டு வரேன். எங்க போற? இங்க வா. இருங்கக்கா, எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் இரண்டா அண்ணி, இருக்கிறது கொடுத்துடலாம். பொறுங்க உச்சத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணே. அண்ணே, ஒரு 2 நாள்ல கொடுத்துட்றேன் அண்ணே. என்னது 2 நாளா? இன்னார் வீடுன்னு தெரியாம தான் இங்க வந்தேன். உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது இது குணசேகரன வீடுன்னு. அதனால இங்க வச்சு பேசினா நல்லா இருக்காது. வெளியே வா, பேசிக்கலாம். யோ, அதான் கொடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன வெளியே வான்னு வந்துட்டு? ஏங்க, நான் உங்ககிட்ட பேசல. பணத்தை கொடுத்தது இவர்கிட்ட. ஒரு அவசர தேவை, நைட்டே கொடுத்துறேன்னு தான் கேட்டாரு. சரின்னு நானும் ஃபைனான்ஸ் கொடுக்கறதுல இருந்து எடுத்து கொடுத்தேன். இப்போ சொன்ன நேரத்துக்கு இவர் கொடுக்கல. நான் எங்க அண்ணனுக்கு பதில் சொல்லணுங்க. அவரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் இங்க இருக்க அங்க இருக்குன்னு சொல்லி சமாளிச்சு பார்த்தேன். என்னால முடியல, அதான் வீடு தேடி வந்துட்டேன். நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க, பேசுவோம். ஏங்க, எங்க வந்து சவுண்டு? அதான் மாமா கொடுக்குறேன்னு சொல்றாப்ல. அப்புறம் என்ன? வெளில போங்க. உன்ட்ட கேட்டாங்களா? ஒத்திக்கிட்டு ஓரமா நில்றா. பயா டாய், அவன்கிட்ட ஏன்டா எகுற? என் வீட்டில் வச்சு இப்படி ஒரு காட்சி நடக்குன்னா நான் தாண்டா உங்ககிட்ட எகுறேன்னு. நீ எதுக்கு எகுற? எனக்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமாடா? என்ன, உங்ககிட்ட ஏதாவது வாங்கினாங்களா?